வணக்கம். லவ் வித் லா சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சப்ஸ்டான்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜரல் லா, நிலைமுறை சட்டம், நடைமுறை சட்டம். நம்ம நாட்டில் இருக்கிற சட்டங்களை இந்த ரெண்டு சட்டத்தில் வரா மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு சட்டம் இருக்குன்னா அது நிலைமுறை சட்டமா, சப்ஸ்டான்டிவ் லாவா, இல்லை நடைமுறை சட்டமா, ப்ரொசீஜரல் லாவான்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் சப்ஸ்டான்டிவ் லா? நிலைமுறை சட்டம் என்றால் என்ன? எப்பொருள் குறித்து இயற்றப்பட்டதோ அப்பொருள் குறித்த விஷயங்களை பற்றிய சட்டமாகும். சப்ஸ்டான்டிவ் லா டிஃபைன்ஸ் ரைட்ஸ் அண்ட் liabilities and legal relationship of people with other people or with them to the state. நிலைமுறை சட்டம் என்றால் உரிமைகளையும் கடமைகளையும் உருவாக்குகின்ற சட்டங்களாகும். லாஸ்ட் கிளாஸில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லாஸில் ப்ரைவேட் லாஸ் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரைவேட் லாஸ் எல்லாமே சப்ஸ்டான்டிவ் லாஸ் தான். ப்ரைவேட் லாஸ்னால் தனி சட்டங்கள். தனி சட்டங்களே நிலைமுறை சட்டங்கள் என்று பொதுவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக எதெல்லாம் நிலைமுறை சட்டம்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிவில் சைட்லேயும் நிறைய சட்டங்கள் இருக்குது, கிரிமினல் சைட்லேயும் நிறைய சட்டங்கள் இருக்குது. இந்தியன் பீனல் கோட் 1860, இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, இந்திய ஒப்பந்த சட்டம் 1872, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882, சொத்துரிமை மாற்று சட்டம் 1882, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, இந்து திருமண சட்டம் 1955, லேபர் லாஸ். லேபர் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1952, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947, ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. இது எல்லாமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் லேபர் லாஸ்க்கு. நான் இங்கே சொல்லியிருக்க எல்லாமே நிலைமுறை சட்டம், சப்ஸ்டான்டிவ் லாக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மட்டும்தான் சப்ஸ்டான்டிவ் லாஸ்ன்னு இல்லை, நிறைய சட்டங்கள் இருக்குது. ஒரு புரிதலுக்காக ஒரு சில சட்டங்களை மட்டும் நான் இங்கே ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கேன். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் ப்ரொசீஜரல் லா? நடைமுறை சட்டம் என்றால் என்ன? நிலைமுறை சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள தீர்வழிகளை நீதிமன்றத்தின் மூலம் அடைவதற்கான நடைமுறைகள் பற்றிய சட்டமாகும். Procedural law regulates the conduct and relations of courts and litigants in the respect of litigation. It regulates the conduct of affairs in the course of judicial proceeding. Procedural law is simply set of procedures how to enforce substantive law. நடைமுறை சட்டம் என்றால் உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுகின்ற சட்டங்களாகும். இதுக்கு முன்னாடி நிலைமுறை சட்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உரிமைகளையும் கடமைகளையும் உருவாக்குகின்ற சட்டங்கள் தான் நிலைமுறை சட்டம். ஆனால் நிலைமுறை சட்டங்களில் இருக்கிற உரிமையும் கடமையும் மீறப்படும் போது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்குண்டான விசாரணை நடைமுறைகளை பற்றி கூறுவதுதான் நடைமுறை சட்டங்களாகும். ஒரு கோர்ட்டில் கேஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், அந்த கேஸை விசாரிக்க அந்த நீதிமன்றத்துக்கு என்ன அதிகார வரம்பு இருக்குது, ஒரு வழக்கு விசாரணை எப்படி நடக்கணும், அதில் சாட்சிகளை நீதிமன்றத்தில் எப்படி சமர்ப்பிக்கணும், நீதிமன்ற தீர்ப்பு அதாவது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் எந்த வடிவத்தில் இருக்கணும், இது எல்லாமே எப்படி நிறைவேற்றணும், இதுக்கான வழிமுறைகள் என்ன, இது எல்லாமே ப்ரொசீஜரல் லால சொல்லப்பட்டிருக்கு. ப்ரொசீஜரல் லாக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா 3 மேஜர் லாஸ் இருக்குது. தீஸ் 3 laws are very important in our Indian judicial system. அதில் முதல்ல இருக்கிறது கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், உரிமையியல் நடைமுறை சட்டம். ரெண்டாவதாக இருக்கிறது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், குற்றவியல் நடைமுறை சட்டம். மூன்றாவதாக இருக்கிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம்.
இது மூணுமே ப்ரொசீஜரல் லா தான். நம்ம இந்திய நீதிமன்றத்தில் ஒரு கேஸை கண்டக்ட் பண்ணணும்னா இந்த ப்ரொசீஜரல் லாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதில் சொல்லியிருக்கிற நடைமுறைகள், அதாவது ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஒரு கேஸை கோர்ட்டில் கண்டக்ட் பண்ண முடியும். முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், உரிமையியல் நடைமுறை சட்டம். ஒரு சிவில் கேஸ் நடத்தணும்னா கோர்ட்டில் அந்த கேஸ் எப்படி நடத்தணும், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கான கால அவகாசம் என்ன எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கான டைம் லிமிட்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை கால அவகாசம் முடிஞ்ச பிறகு ஒரு டாக்குமெண்ட்டை எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது நீதிமன்றம் எடுத்துக்குமா இல்லை நிராகரிக்குமா, அதோட வழிமுறைகள், இது எல்லாமே சொல்கிறது தான் உரிமையியல் நடைமுறை சட்டம், சிவில் ப்ரொசீஜர் கோட். அடுத்ததா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தெர் இஸ் எனி அஃபென்ஸ் அண்டர் இந்தியன் பீனல் கோட், திஸ் கோட் டைரக்ட் அஸ் how to lodge a complaint, how to appear before the court at specified time and place, how to take the case in a certain manner, and how to conduct the investigation, inquiry or trial of offence under Indian Penal Code and as well as an offences under other acts. குற்றவியல் நடைமுறை சட்டம். ஒரு கிரிமினல் கேஸ் நீதிமன்றத்துக்கு வருதுன்னா அந்த கேஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் கொடுக்கலாம், அந்த கம்ப்ளைண்ட்டை எப்போ கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏதாவது கால அவகாசம் இருக்கா இல்லையா, ஒரு அக்யூஸ்டை எப்போ எப்படி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு கிரிமினல் கேஸ் எப்போ மேல்முறையீடு செய்ய முடியும், அதை எப்படி நடத்தணும், எந்த கேஸ்லாம் மேல்முறையீடு செய்ய முடியாது, இது போன்ற நடைமுறை பற்றி சொல்கிறது தான் குற்றவியல் நடைமுறை சட்டம், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். லாஸ்ட்டாக இருக்கிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம். ஒரு சாட்சியை கோர்ட்டில் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது ஒரு கேஸில் வாக்குமூலம் தரணும்னா, ஓரல் எவிடன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், வாய்மொழி சாட்சியம் அல்லது ஆவண சாட்சியம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடைமுறை என்ன, ஒரு போலீஸ் கஸ்டடியில் கொடுக்கப்படுற வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லுமா செல்லாதா, ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரோட குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது, அரசு தரப்பிற்கு இருக்கா இல்லை எதிர்த்தரப்பினருக்கு இருக்கா, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கா இல்லையா, என்ன மாதிரி வழக்குலலாம் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் எந்த குற்றமும் செய்யவில்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு, இது பற்றியெல்லாம் சொல்கிறது தான் சாட்சிய சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, சப்ஸ்டாண்டிவ் லா நிலைமுறை சட்டம் அண்ட் ப்ரொசீஜரல் லா நடைமுறை சட்டம், இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நிலைமுறை சட்டம். நிலைமுறை சட்டம் என்றால் உரிமைகளையும் தீர்வழிகளையும் பற்றி கூறுவது தான் நிலைமுறை சட்டம். நடைமுறை சட்டம் என்றால் உரிமைகளையும் தீர்வழிகளையும் நீதிமன்றத்தின் மூலம் அடைவதற்கான வழிமுறைகளை பற்றி கூறுவது தான் நடைமுறை சட்டம். அடுத்ததா நிலைமுறை சட்டம்ல ஒரு வழக்கு தரப்பினர்களுக்கு இடையிலான உறவுகள் மற்றும் நடத்தைகள் பற்றிய சட்டமாகும். ஆனால் நடைமுறை சட்டம் என்பது வழக்கு தரப்பினர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் இடையிலான உறவு மற்றும் நடத்தைகள் பற்றி கூறும் சட்டமாகும். தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். To know your law, keep watching Love with Law. Thank you.